ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் இந்த ஒரு வெஜிடபிள் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஈவன் சின்ன குழந்தை கூட அந்த அளவுக்கு நம்ம செய்கிற எல்லா டிஷ்லையுமே இந்த குடமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். பட் குடமிளகாய் சாப்பிட்றாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்களுக்காக தாங்க இந்த சூப்பர் டேஸ்டி குடமிளகாய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இந்த ரெசிபிக்கு 2 குடமிளகாய் எடுத்துருக்கேங்க. இது நல்லா ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 2 தக்காளியுமே ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4-5 பல்லு பூண்டையும் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் எடுத்து உரமாக வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதும் இதில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சுடதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூட ரஃபாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே பூண்டு, தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்ட் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக கூல்டான ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு சட்னி அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான குடமிளகாய் சட்னி ரெடி. இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு அண்ட் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் கொட்டி கலந்திங்கன்னா சூப்பரான குடமிளகாய் சட்னி ரெடிங்க. இதில் கேரட்டை காட்டிலும் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஆவி பறக்க நல்லா சாஃப்டான இட்லி கூட வச்சு நல்லா தொட்டு சாப்பிடாம அள்ளி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல். வச்ச 1 நிமிஷத்துலேயே காலி ஆகிடுங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.